கிருசாந்தி படுகொலை சம்பந்தமாகவும் இசைப்பிரியா படுகொலை சம்பந்தமாகவும் பாலச்சந்திரன் படுகொலை சம்பந்தமாகவும் நாங்கள் அதற்குரிய நீதியான நேர்மையான விசாரணையை செய்வோம் என்று. ஆனால் எங்களுடைய தமிழ் மண் இந்த வார்த்தைகளை நம்பாது. இவை அரசியல் வார்த்தைகள் என்பதை வரலாற்றை நாங்கள் திருப்பி பார்த்தால் பெண்களாலும் ஆண்களால் செய்யக்கூடிய அதே வேலையை அதையும் விட மேல்தகையான வேலையை செய்யக்கூடும் என்ற வரலாற்றை எழுதி சென்ற தமிழினம் நாங்கள். எங்களுடைய காலத்தில் வடக்கிலே எந்த பகுதிக்கும் இரவு 12 மணியில் பயப்படாமல் ஒரு பெண் நடமாட முடியும். ஆனால் இன்றைய விழுதிலே ஜாழ்ப்பாணத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பகல் 12 மணிக்கு கூட எங்களுடைய நாட்டிலே போக முடியாத நிலைமையை இந்த அரசாங்கம் எங்களுக்கு தந்திருக்கிறது. உங்களுக்கே தெரியும். சபையிலே வீட்டிற்கும் மற்றும் இந்த எங்களுடைய திருநாட்டிலே என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் சகல பெண்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த, என் அம்மா உட்பட என்னுடைய மனமார்ந்த பெண்கள் தின வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. திருக்குறள் 57. பெண்களுடைய மானத்தை காப்பதுதான் ஒரு ஆண்மகன் செய்யக்கூடிய மிகப்பெரிய தர்மம் என்பது இதன் திருக்குறளிலிருந்து வெளிப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு காலத்திலே, அதற்கு முன்னம் நான் ஒரு விடயத்தை சொல்லி செல்கிறேன். சாதாரணமாக ஆண் சிங்கத்துக்கும் பெண் சிங்கத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. சாதாரணமாக பெண் சிங்கத்தை பார்த்தால் தெரியும். ஆனால் ஆண் புலிக்கும் பெண் புலிக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அவை உருவத்தில் ஒத்தவை. அவற்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். இலங்கை வரலாற்றில் மட்டுமல்ல, உலக வரலாற்றிலே பெண்களை ஒரு ஃபியர்ஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகிற, இதற்கும் துணிந்த, ஒன்றுக்குமே பயப்படாத ஒரு துணிவான ஒரு பெண் இனமாக உங்களுக்கு தெரியும். தமிழர் வரலாற்றிலே பெண்கள் எனப்படுபவர்கள் அடக்கத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் மௌனத்துக்கும் இரியதாக இருந்த காலத்தில் இருந்து பெண்களை ஒரு தலை நிமிர்ந்த இனமாக மாற்றிய எமது தமிழீழ விடுதலை போராட்டம் 1983 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது 1987 ஆண்டிலிருந்து 90 ஆண்டு காலப்பகுதியிலே பிறக்கும் பறவைகள் என்று அல்லது ஃப்ரீ பேர்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற முதலாவது பெண்களின் கட்டளை பணி எங்களுடைய தேசிய தலைவரால் கட்டுவிக்கப்பட்டது. அதை உங்களுக்கு இந்த நாளிலே நான் சொல்ல வேண்டிய முக்கியமான கடமையில் இருக்கிறேன். அது தவிர வரலாற்றை நாங்கள் திருப்பி பார்த்தால் பெண்களாலும் ஆண்களால் செய்யக்கூடிய அதே வேலையை அதையும் விட மேல்தகையான வேலையை செய்யக்கூடும் என்ற வரலாற்றை எழுதி சென்ற தமிழினம் நாங்கள். உங்களுக்கு தெரியும், அதனுடைய முக்கியமான அங்கம்தான் சுதந்திர பறவைகள் ஆண்டு 1983 ஆண்டு எங்களுடைய தேசிய படையின் பெண்கள் படையணி உருவாக்கப்பட்ட காலம். இவற்றை கான்சார்ட் செய்ய விரும்புகிறேன். ஆனால் எங்களுடைய மனதிலே இன்றிலே இருப்பவை எவையென்றால் இசைப்பிரியா படுகொலை, பாலச்சந்திரன் படுகொலை. இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே எதிர்கட்சியில் யாரும் இல்லை, ஆளுங்கட்சியிலும் யாரும் இல்லை. நாங்கள் எங்களுடைய அமைச்சர் ஒரு ஊடகம் ஒன்றிலே சொல்லியிருந்தால் கிருசாந்தி படுகொலை சம்பந்தமாகவும் இசைப்பிரியா படுகொலை சம்பந்தமாகவும் பாலச்சந்திரன் படுகொலை சம்பந்தமாகவும் நாங்கள் அதற்குரிய நீதியான நேர்மையான விசாரணையை செய்வோம் என்று. ஆனால் எங்களுடைய தமிழ் மண் இந்த வார்த்தைகளை நம்பாது. இவை அரசியல் வார்த்தைகள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது தவிர உங்களுக்கு தெரியும், ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் மிலிட்டரி நெசசிட்டி, உமன்ஸ் இன்க்ளூஷன் இன் த லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழீழம் என்கின்ற காரா ஜோய்ஸ் எனப்படுகிற ஜோர்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்றை நான் உங்களுக்கு, அதாவது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஒன்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதிலே அவர் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய தேசிய படையில் 1/3 பங்கு பெண்களாகத்தான் இருந்தது. அவர்கள் ஒரு இனத்தினுடைய உடைக்கப்பட்ட அவர்களுடைய விழுமியங்களை எல்லாம் உடைத்து அவர்கள் வரலாற்றை மாற்றி செய்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதற்கு எங்களுடைய தேசிய தலைவனுடைய லீடர்ஷிப், தலைமைத்துவம் என்பதை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இலங்கையில் அல்ல, உலகத்திலே பயமில்லாத ஒரு பெண்கள் படையை கட்டி எழுப்பிய தமிழினம் என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன். அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சாதாரணமாக பெண்கள் என்றால் மரங்கள் ஏறக்கூடாது, சைக்கிள் ஏறக்கூடாது இருந்த காலத்தை எல்லாம் போய், அதைவிட முக்கியமாக தமிழர் சமுதாயத்திலே பெண்கள் என்றால் சீதனம் கொடுக்கிற, ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டும் போது சீதனம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமையிலிருந்து மாற்றி பெண்கள் என்றால் யார் என்பதை எங்களுடைய உலகத்துக்கே சொல்லி தந்த எங்களுடைய தமிழினம். அதை தவிர உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். சாதாரணமாக ஒரு பெண் ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டால் அல்லது ரேப் பண்ணப்பட்டால் உங்களுக்கு தெரியும், அந்த பெண் ஒரு காலத்திலே அவள் திருமணம் செய்வதற்கோ அந்த
சமூகம் ஒரு நாளுமே அனுமதிப்பதில்லை. ஆனால் எங்களுடைய தேசிய தலைவரின் வழிகாட்டிலே வந்த போராளிகள் ஒரு காலத்திலே அவ்வாறான பெண்களை தாங்கள் மனம் மனம் செய்து கொண்ட வரலாறுகளையும் உங்களுக்கு நான் சொல்லி செல்கிறேன். ஆகவே உங்களுக்கே தெரியும், எங்களுடைய காலத்தில் வடக்கிலே எந்த பகுதிக்கும் இரவு 12 மணியில் பயப்படாமல் ஒரு பெண் நடமாட முடியும். ஆனால் இன்றைய பொழுதிலே யாழ்ப்பாணத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பகல் 12 மணிக்கு கூட எங்களுடைய நாட்டிலே போக முடியாத நிலைமையை இந்த அரசாங்கம் எங்களுக்கு தந்திருக்கிறது. உங்களுக்கே தெரியும், 2022ஆம் ஆண்டு எங்களுடைய நாட்டிலே ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டேபிலிட்டி ஒன்று வந்திருந்த நேரத்தில், அதாவது ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்த காலத்திலே எங்களுடைய சிங்கள இனம் உட்பட தமிழ் இனம் எங்கள் தலைவனை தேடிக்கொண்டது. எங்கிருந்தாலும் என் தலைவன் என் மனதில் வாழ்வான். அதை சொல்லிக்கொண்டு நான் நேரடியாக வருகிறேன் எங்களுடைய இலங்கை விடயத்துக்கு. அக்கார்டிங் டு UNDP சர்வே, UNDP சர்வேயிலே 52% பெண்கள், அதாவது எங்களுடைய நாட்டிலே பெண்கள் 52% இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய பாராளுமன்றத்திலே இன்றைய தினம் ஹரணி அமரசூரிய அவர்களுடைய பேச்சிலே நான் பார்த்தேன், அது உண்மையாகவே 9.8%. அதில் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். அவர் சொன்னார் அது 10% கூட இல்லை என்று. அதை 10% ஆக்குவேன். எனது கட்சி 8வது மாதம் அல்லது 9வது மாதம் நான் இந்த பாராளுமன்றத்திலிருந்து விலகி ஒரு பெண்ணுக்கு அந்த பாராளுமன்ற பதவியை கொடுக்கிறேன். அதை விட ஒன்றை சொல்லி சொல்லுகிறேன். நான் நினைக்கிறேன் ஹரணி அமரசூரிய அவர்களுக்கு தங்களுடைய அமைச்சரையோ அல்லது யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களுடைய மக்கள் தேர்வு செய்த சில பாராளுமன்ற உறுப்பினர்களையோ ஞாபகம் இல்லை போல் இருக்கிறது. அவர்களையும் எண்ணி பார்த்தால் 10% தாண்டும் என்பதை மனசுடன் நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். அது தவிர பார்ப்போம், பெண்கள் என்று சொன்னால் எங்களுக்கு ஞாபகம் வருவது தாதியர்கள், நர்சஸ். இந்த முறை பாராளுமன்றத்திலே உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய விவாதம் நடந்தது. சுகாதாரத்துறையிலே ஏற்படுத்தப்பட்ட பெண்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பான பிரச்சனை. சாதாரணமாக ஒரு வீட்டிலே ஆண் அல்லது பெண் நர்ஸாக இருப்பதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய வேலை நேரம் காலை 7 மணியிலிருந்து 1 மணி வரையுமானது, 1 மணியிலிருந்து 7 மணி வரையுமானது, 7 மணியிலிருந்து அடுத்த நாள் காலமே 7 மணி வரையானது. அதான் அவர்களுடைய டியூட்டி ஷிப்ட். உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே யாழ் போதனா வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் அங்கே 1990களில் செய்யப்பட்ட ஹார்ட் ரிவிஷன் தான் பெண்களுக்காக இருக்கிறது. எத்தனையோ நியூ யூனிட்கள் கட்டப்பட்டிருக்கிறது, புதிய தொகுதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆளணி பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தை முற்றமாகவே நாங்கள் மறந்திருக்கிறோம். அவர்கள் இருப்பதற்கு குவார்ட்டர்ஸ் இல்லை. ஒரு விடயத்தை நான் சிங்களத்தில் சொல்ல விரும்புகிறேன். அப்பே ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு දෙසිය 50 නර්සිං ස්ටාෆ්ලා ඉන්නේ සිංගල ළමයි. ඒගොල්ලෝ එළියේ ඉන්නේ. ඒගොල්ලෝට ඉන්න දැනක් නැහැ, ක්වාටර්ස් නැහැ. ඒගොල්ලෝ එළියේ ඉන්නේ. එතකොට අපි මේ බජට් එක අපි බලාපොරොත්තු වුණා යම්කිසි ප්‍රමාණයක් ක්වාටර්ස්වත් හදලා දෙයි කියලා. හැබැයි මම දැක්කා මිනිස්ට්‍රි ஆஃப் ஹெல்த் එකේ තියෙන මේ ලොකු ප්‍රොජෙක්ට් වල ඒවා නැහැ. ඒ නිසා நான் கூறுகிறேன், எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே வேலை செய்கின்ற தாதியர்களுடைய இருக்கின்ற இடம், அவர்களுடைய சம்பளம் மிகப்பெரிய ஒரு முரணான நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், தாதிய துறையாக இருக்கட்டும், அவர்களுடைய சம்பளம் என்பது அவர்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமில்லை, அவருடைய மானம் போன்றது. ஒரு வைத்தியருடைய சம்பளத்தை ஓடி என்பதை 80ஆல் பிரிப்பதை நீங்கள் 120ஆல் பிரித்திருக்கிறது என்பது எங்களுடைய பிரெஸ்டீஜ் இஷ்யூ. அதாவது எங்களுடைய வைத்தியர்களுடைய மான பிரச்சனை. மற்றும் ஒரு வைத்தியரால் வாழ முடியாது என்று இல்லை, அவர்களால் எந்த நாட்டிலுமே போய் வாழ முடியும். அதே நேரம் அங்கே யாழ்ப்பாணம் வைத்தியசாலையிலே பெண்களுக்கான ஒரு நிரந்தரமான குவார்ட்டர்ஸ் இல்லை. அது புதிதாக பெண் தாதியர்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போது உங்களுக்கு தெரியும், ஒரு வைத்தியசாலை எடுத்துக்கொண்டால் அந்த வைத்தியசாலை இயங்குவது வைத்தியர்களால் அல்ல, வைத்திய அதிகாரிகளால் இல்லை. அந்த வைத்தியசாலை இயங்குவது வைத்திய தாதியர்களால். அவர்கள் தான் 24 மணித்தியாலவும் அங்கே நிற்கிறார்கள். அதை விட ஒன்று சொல்லுகிறேன், நாங்கள் இன்டர்ன் எனப்படுகின்ற உள்ளக பயிற்சிகளுக்கு போகும்போது எங்களுக்கு சொல்லி தருவது வைத்திய தாதிகள். உங்களுக்கு தெரியும், சில மருந்துகளோட டோஸ் எங்களுக்கு பாடம் இருக்காது. எல்லா நேரமுமே BNF எனப்படுகின்ற புத்தகத்தை எடுத்து வாசித்து சொல்லலாது. அப்போது மிஸ் மாரிடம் தான் கேட்போம், மிஸ் இந்த டோஸை கொஞ்சம் சொல்லுங்க. ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு வைத்தியசாலையிலே ஒரு வார்டு ஒன்றினை ரன் பண்ணுவதற்கு தேவையானவர்கள் தாதியர்கள். ஆனால் தாதியர்களை நாங்கள் மறந்திருக்கிறோம். முக்கியமாக தாதியர்களுடைய சம்பள பிரச்சனை தொடர்பாக யாருமே கதைக்கவில்லை. வைத்தியர்களை பற்றி மட்டுமே கதைத்தார்கள். இன்றைய தினத்திலே தாதியர்களை சம்பந்தமாக நான் கதைப்பதற்கு முக்கியமாக நான் சந்தோஷப்படுகிறேன்.